இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். விஜி, என்னங்க எங்க இருக்கீங்க? கோயில்லையா? ஆமா விஜி, மச்சான் சூர்யா கூட தான் இருக்கேன். கேள்விப்பட்டங்க, சூர்யா அண்ணன் அங்க வேண்டுதலுக்காக கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறாராமே, எப்படிங்க இதெல்லாம்? ஐயோ விஜி, நீ வேற, அவன் படுற பாட என்னால கண்ணிலேயே பார்க்க முடியல விஜி. எப்படி இருந்தவன், எத்தனை பேத்துக்கு அவன் கையால சம்பளத்தை கொடுத்துருப்பான். எவ்வளோ பெரிய கம்பெனிக்கு அவன் எம்டி. மாதம் பிறந்தா கோடி கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுறவன் அவன். ஆனால் இன்னைக்கு அழுக்கு வேஷ்டியோட பிச்சைக்காரங்களாக உட்காந்து கையேந்திக்கிட்டு இருக்கா விஜி. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு விஜி. அருணாச்சலம் சார் தான் சொன்னாரு, அதை கேட்டதுலேருந்து எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சூர்யா அண்ணன் இந்த அளவுக்கு இறங்கி இப்படியெல்லாம் பண்ணுவாரான்னு என்னால் நம்ப கூட முடியலங்க. அவன் முதல்ல இந்த விஷயத்தை சொல்லும்போது நான் கூட நம்பல விஜி. ஆனா அவன் அவ்வளவு உறுதியா இருந்தான். நந்தினிக்கு உடம்பு குணமாகணும், அதுக்கு என்ன வேணா செய்வேங்கிற கண்டிஷன்ல அவன் இருந்தான். சொன்ன மாதிரியே இந்தா அம்மா தாயே பிச்சை போடுங்கன்னு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கான் விஜி. ஒரு வகையில நந்தினியை நினைச்சா எனக்கு சந்தோஷமா கூட இருக்குங்க. இந்த நோய், இந்த கஷ்டம் இப்போதைக்கு தற்காலிகமானதுதான், கொஞ்ச நாள் சரியா போயிடும். ஆனா சூர்யா அண்ணன் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நந்தினி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க. யாருங்க செய்வா இந்த காலத்துல? தன்னோட அந்தஸ்து, தகுதி எதையுமே மனசுல வச்சுக்காம இறங்கி போய் இப்போ கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுக்கிறதெல்லாம் சும்மாவாங்க? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலங்க. இத்தனைக்கும் அவங்க வீட்டுல அவங்க அம்மாக்கோ அக்கா தங்கச்சிக்கோ தெரிஞ்சா கண்டிப்பா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும். அப்படி இருந்தும் அவர் இதை செய்யறாருன்னா சூர்யா அண்ணன் மனசுல நந்தினி மேல எவ்வளவு பாசமும் அன்பும் இருக்கும். இவ்வளோ காலம் எல்லா கஷ்டத்தையும் பொறுத்துக்கிட்டு நந்தினி நிதானமாவும் பொறுமையாவும் இருந்ததுக்கு அவளுக்கு பலன் கிடைச்சிருச்சுங்க. ஆமா விஜி, சூர்யா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத நந்தினி கிட்ட மட்டும் சொல்லிடாத. நான் சொல்லலைங்க, ஆனா சூர்யான வேண்டுதலுக்காக கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறாருங்கிற விஷயத்த ஆல்ரெடி அருணாச்சலம் சார் இங்கே வந்து சொல்லிட்டாரு. அப்படியா? சரி, இருந்தாலும் பரவாயில்ல. இவ்வளவு தூரம் தன்னை வருத்திக்கிட்டு கஷ்டப்படுறாங்கிற விஷயத்த அவகிட்ட சொல்ல வேணாம். ஏங்க, சொன்னாதான் என்ன? அப்படியாச்சும் அவ மனசுல அண்ணனை பத்தி நல்லதான் நினைக்கட்டுமே. எப்ப பார்த்தாலும் ஊருக்கு போறேன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கால, இதுக்கு மேலேயாவது காலம் ஃபுல்லா சேர்ந்து வாழணும்னு நினைக்கட்டும். சரி சரி, அதெல்லாம் உடம்பு சரியாய் வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். சரிங்க, பாத்துக்கலாம். நீங்க அண்ணனுக்கு தைரியம் சொல்லுங்க. அதெல்லாம் நந்தினிக்கு எதுவுமே ஆகாது, அவ நல்லபடியா குணமாயிடுவான்னு சொல்லுங்க. சரி விஜி, நான் பாத்துக்கிறேன். என்ன சுந்தரவள்ளி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை வேற புடவையில பார்த்த, அதுக்குள்ள புடவைய மாத்திட்டு வந்து நிக்கிற. என்ன, நான் கட்டுற புடவையெல்லாம் கூட கவனிக்கிறீங்களா என்ன? சும்மா பார்த்தேன், தோணுச்சு, சொன்னேன். இல்ல, இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசினதே இல்ல, அதனாலதான் கேட்டேன். சொல்லிட்டேன்ல, ஏதோ தோணுச்சு சொன்னேன். தப்பா என்ன? தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனா நீங்க இதை கேக்குறதுதான் ஆச்சரியமா இருக்கு. மா மா இங்க பாருங்க, இவ சொன்ன கேட்கவே மாட்டேங்கிறா. இங்க பாருங்க எப்படி ஒரு Dress போட்டு வந்திருக்கான்னு. தலை சுத்த போகுமா? இதுக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்கு. நல்லாதான் இருக்கு, ஆனா அம்மா அவசரமா ஒரு இடத்துக்கு கிளம்புன்னு சொல்லி வர சொல்றாங்கன்னா அது எப்படியும் முக்கியமான ஒரு இடமா தானே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தானே நீ ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கணும். அக்கா தங்கச்சிங்களுக்குள்ள எதுக்குமா சண்டை? இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது இந்த Dress இவளுக்கு நல்லாவே இருக்கு. அந்த பக்கம் இருந்து பார்த்து உனக்கு பிடிக்கலன்னா நீ தான் கண்டக்டர் பார்க்கணும். இங்க பாருங்க, யாரும் உங்களை ஜட்ஜ் வேலைக்கு கூப்பிடல, அமைதியா இருங்க.
எதையாவது பண்ணி முன்னேறலாம்னா விட மாட்டேன்றான். அது சரி, எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க? மாமா எங்களுக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது மாமா. அத்தை கூப்பிட்டாங்க வந்து நின்னுட்டோம், அவ்வளவுதான். என்ன சுந்தரவள்ளி, எல்லாரையும் வர சொல்றக்க? என்ன விசேஷம்? அது ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்கோமா, அதான் ஜாலியா எல்லாரும் கிளம்பி ஒரு டூர் போயிட்டு வரலான்னு யோசிச்சோம். அட டூராமா? இப்படி தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் 4 ட்ரெஸ் எடுத்து வச்சிருப்பேனே. ஹே, இதுக்குன்னே அம்மா போற வழியில ஷாப்பிங்க்குன்னு தனியா கூட்டிட்டு போவாங்க. நீ கவலைப்படாத. உங்களுக்குலாம் இந்த கொஞ்சம் கூட நாகரிகம் இங்கதான் எதுவுமே கிடையாது இல்ல? ஏற்கனவே அம்மா போட்ட வீட்டுல வச்சு மனசாட்சி இல்லாம பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்க. இப்ப அது பத்தாதுன்னு டூர் வேறையா உங்களுக்கு? இது என்ன கதையா இருக்கு? அவளுக்கு அம்மா வந்தா எங்களுக்கும் நோய் வந்த மாதிரி கூட சேர்ந்து படுத்துக்கணுமா இல்ல பட்னி கிடக்கணுமா? அதானே. ஒருவேளை அவ செத்து போயிட்டானா நாங்களும் சாகணுமா? ஏய் சுரேகா, பயமுடு. என்ன பேச்சுதெல்லாம்? ஒன்ன சொல்லி தப்பு இல்ல. ஒன்னு இந்த லட்சணத்துல வளர்த்திருக்கா பாரு உங்க அம்மா, அவளை சொல்லணும். இந்த நேரத்துல எந்த விஷயத்த எப்படி பேசணும்னு கூட பேசிக்கான நாகரிகம் கூட தெரியாத உனக்கு? உங்களுக்கு நந்தினி பிரச்சனைனா மட்டும் நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம், மரியாதை, லொட்டு லொசுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துரும்லப்பா. ஆமா ஆமா, அவரை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? அவளுக்கு கார்டியனு இவரு தானே. இவர் இருக்கிற நம்பிக்கையில தானே அவ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கா. தயவு செஞ்சு கிளம்புங்க. டூருக்கு தானே, நல்லா காசி ராமேஸ்வரம் எங்கேயாவது போய் சாமியை கும்பிட்டு எங்க எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடுன்னு நல்லா வேடிக்கிட்டு வாங்க. போங்க. அதெல்லாம் எங்களுக்கு புத்தி நல்லா தான் இருக்கு. வாங்க வாங்க போலாம். ஆமா, மாமாவே உத்தரவு கொடுத்தாரு. மாமா அப்பா பாய்.